ஷலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த வரக்கூடிய வருஷம் 2025 உங்களுக்கு விசேஷமான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. இந்த படிக்கட்டை பார்க்கும்போது இந்த அழகான படிக்கட்டு வானத்துக்கு போகிற ஒரு படிக்கட்டை போல் இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு நுழைவு, வானத்துக்கு ஒரு நுழைவு என்று அப்படியாக செய்திருக்கிறார்கள். அதே போல் தேவப்பிள்ளைகளே, இந்த வரக்கூடிய வருஷம் 2025 உங்களுக்கு விசேஷமாக ஒரு வருஷமாக இருக்க போகிறது. விசேஷமான ஒரு வருஷம் சொல்லும்போது இந்த படிக்கட்டு இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை அப்படியாக யாக்கோப் போல. யாக்கோப் ஒரு தரிசனத்தை பார்த்தார். அவர் தூங்கும்போது, கல்லில் உறங்கும்போது ஒரு தரிசனத்தை பார்த்தார், ஒரு காட்சியை பார்த்தார், மகிமையான காட்சி. அந்த காட்சியில் அந்த படிக்கட்டு பரலோகத்துக்கும் பூமிக்கும் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் பார்த்த காட்சி நிச்சயமாக அது ஒரு மகிமையான வல்லமையுள்ள காட்சி. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வரக்கூடிய வருஷத்தில் தேவனோடு கூட இணையும் போது உங்களுடைய வாழ்க்கை இந்த படிக்கட்டு வானத்துக்கு போகிறது போல தேவனுக்கு நேராக, தேவனோட பிரசன்னத்தில், தேவனோட நுழைவில் நீங்களும் நானும் இருக்கும்போது அப்படியாக பரலோக இடைப்படுதல் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகிறதும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை நடத்துகிறதும் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். தேவப்பிள்ளைகளே, ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வார்த்தையிலும் அவருடைய மகிமையான பிரசனத்துக்குள் வரும்போது, இந்த பரலோக நுழைவுக்கு வரும்போது கர்த்தர் பெரிய காரியம் காண்பிக்க போகிறார், பேச போகிறார், நடத்த போகிறார். எரேமியா 33:3 நம்ம பார்க்கும்போது, நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். I will show you great and mighty things. So as you enter, இந்த பரலோக வாசலில் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நுழையும் போது, பரலோகத்துக்கு கூட எட்டையும் போது கர்த்தர் பெரிய காரியம், வெளிப்பாடுகள், மகிமை, வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார், செயல்பட போகிறார், இடைப்பட போகிறார். ஆகையால் நீங்கள் வல்லமையாக தேவனுக்காக எழும்பும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நீங்கள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நடத்துவார். ஆகையால் இந்த வரக்கூடிய வருஷத்தில் களி கூறுங்கள், தேவ பிரசன்னத்தில் பலனடைங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர், பிளஸ்ட் நியூ இயர் 2025.